ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. நான் இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்கிற இந்த பியூட்டிஃபுல் ஹேர் பேண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். என்னோடய ஹேருக்கு இந்த பேண்ட் ரொம்பவும் அழகாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய யூஸ்க்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த பேண்ட் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். நார்மலாக போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னா நீங்கள் இந்த ஹேர் பேண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல்லான ஹேர் பேண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு பிங்க் கலர் சாட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேங்க. இந்த சாட்டன் கிளாத் நல்லா பார்க்க நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்துட்டு இதனுடைய நீளம் வந்துட்டு 44 இன்ச் எடுத்துக்கிட்டேன். 44 எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இதனுடைய அகலம் வந்துட்டு 3 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, அதை தையல் போடுறதுக்காக. 3 வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 3 இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் போடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 பக்கத்தையும் உள் பக்கமாக வச்சுட்டு அந்த ஒரு மாதிரி ஷைனிங் இல்லாமல் சொரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்துட்டு மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி 2 ஒன்றா வச்சு 2 சைட்லேயும் வந்துட்டு தையல் போட்டுருங்க. 2 சேர்த்து தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அந்த பிசுறுங்களாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து நம்ம உள் சைடு திருப்பும் போது வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டு வெளியில் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த எட்ஜஸை வந்துட்டு நல்லா கட் பண்ணி, ரொம்ப பக்கமாக கட் பண்ணிடாதீங்க, தையல் பிரிச்சுக்கும். கொஞ்சம் இடம் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி இடம் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தையல் போட்டதை வந்துட்டு மேல் பக்கம் வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு. இப்போ வந்துட்டு அந்த ஷைனிங்காக இருக்கிறது உள் பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். மடிச்சுட்டு அடியில் ஒரு கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக மேலே வச்சு அந்த எட்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எட்ஜஸை வந்துட்டு நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், அல்லது மெஷினில் கொடுத்து நான் அந்த மாதிரி தச்சு கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக முடிக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் திருப்ப முடியாது. அதனால் கொஞ்சம் இடம் விட்டு தையல் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து அந்த பிசுறுலாம் சாட்டன் கிளாத்தில் நிறைய பிசுறு வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம எவ்வளோ நேராக ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலுமே அந்த பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம உள் பக்கம் திருப்பும் போது நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சின்ன கேப் விட்டோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த கிளாத்தை பிடிச்சி மெதுவாக இழுங்க. அந்த தையல் பிரிஞ்சிடாமல் பொறுமையாக எடுத்திங்கன்னா அது அழகாக வெளியில் வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிசுறு ஃபுல்லாக உள்ளே போயிட்டு அந்த நம்ம ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த கிளாத் ஃபுல்லாக மேலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் வழியே உள்ளே அந்த இதெல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக் கட் பண்ணணும். நான் வந்து என்னோடய டேப்பில் 8 இன்ச் எடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், 8 இன்ச் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக எடுத்திங்கன்னா பேபிஸ்க்கு அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 8 இன்ச் எடுத்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க போடலாம். இதை நம்ம ஹேண்டுக்கோ ஹேருக்கோ போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஹேர் பேண்ட் செய்கிறதுனால நல்லா திக்கான எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரன்ச்சீஸ் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கிறதே செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எட்ஜில் வந்துட்டு அந்த எலாஸ்டிக்கோட எட்ஜில் ஹூக் வச்சு நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த சின்ன ஹோல் வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஓட்டை வழியாக உள்ளே விட்டு நல்லா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து சேர்த்துருங்க. நீங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு கிளிப்பு எதுனா மாட்டி வச்சுருங்க. அது சின்னதாக இருக்கிறதுனால எலாஸ்டிக் நீங்கள் அது வந்து நீங்கள் இப்படி சொருகிட்டே இருக்கும்போது உள்ளே போயிடும். மறுபடியும் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைனா கிளிப்பு எதுனா மாட்டி வச்சுருங்க உள்ளே போகாமல். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான் இந்த ஹேர் பேண்ட் செய்கிறது. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போடும்போது நம்ம ஹேரும் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம வந்துட்டு கிளிப்பு அந்த மாதிரி நல்லா வெயிட்டானது போடும்போது நமக்கு தலைவலிக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே செஞ்சு போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெளியே ஊக்கு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமான விஷயமே இருக்குது. அந்த எலாஸ்டிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சாட்டன் கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் உள்ள எலாஸ்டிக் பிஞ்சிடுச்சுனாக்கா அந்த ஜட பேண்டே வேஸ்ட்டாக போயிடும், ஹேர் பேண்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்லா ஊசி நூல் வச்சு, இல்லை நீங்கள் மிஷினில் கூட அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுக்கிறீங்களா தான் நான் ஊசி நூலை தச்சு காமிக்கிறேன். ஸ்ட்ராங்காக ஒரு 10-15 தையல் போடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒயிட் கலர்லேயே போட்டாலும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் என்ன கலர் நூல் எடுத்தாலும் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தெரியாது. நல்லா ஸ்ட்ராங்காக தச்சு விட்டுருங்க. நல்லா ஸ்டிஃபாக தச்சு விட்டிங்கன்னா அது பிரிச்சுக்காமல் இருக்கும் நல்லா.
இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிடிச்சி அந்த ஜடபேண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இப்போ அந்த ஓப்பன் குட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு கையிலே ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் மிஷினில் கொடுத்து பண்ணாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த ஜடபேண்டை. சாட்டன் கிளாத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழகான ஜடபேண்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஓப்பனை வந்துட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். எவ்வளோ அழகான ஹேர் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நீங்கள் இப்படியே ஹேரில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் கிளாத்தில் நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு பைப்பிங் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சைடு அடித்து ஒரு 1 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்து அதை வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நுனியில் வந்து ஹூக் வச்சு நான் உள்டாவை திருப்பி எடுத்துக்கிறேன். பைப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே சேம் தான். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிசுராக இருக்கிறது உள் பக்கம் போயிட்டு அந்த நல்லத்து பக்கம் வந்துட்டு மேல் பக்கம் வந்துடும். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, குட்டி ஒரு ரோப் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த ரோப்போட எட்ஜஸில் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணணும். அந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் இருக்கும், நான் ரொம்ப ஈஸி. நான் வந்துட்டு ஒரு கிளாத்து வேஸ்ட் கிளாத் இருந்தது, அந்த கிளாத்தில் வந்துட்டு 6 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து 6 தேவை கிடையாது, 4 எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. நீளம் வந்துட்டு 6 எடுத்துக்கிட்டேன், அகலம் வந்து 4 எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடில் வந்து தையல் போட்டு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இதை வந்து தையல் உள்பக்கம் போகிற மாதிரி உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு 2ஆக வந்துட்டு உங்கள் விரல்லே வச்சு மடிச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ ஃபுல்லாக நீளமாக இருக்கா, இதை வந்து நீங்கள் 2ஆக திருப்பிக்கணும். பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். கையிலே 2ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நம்ம ரோப் ரெடி பண்ணுவீங்களா, அந்த ரோப்பை வந்துட்டு உள்பக்கமாக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர் பெருசாக வேணும்னா கொஞ்சம் நுனியில் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக போதுன்னா சென்டரில் வச்சு ஊசி நூல் வச்சு 2 கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா சுற்றிட்டு நல்லா டைட்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஊசி நூல் வச்சு நல்லா கோர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே உள்டாவாக திருப்பி விட்டிங்கன்னா அழகான ஃப்ளவர் ரெடி ஆகிடுங்க. கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோல்டு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம், அல்லது வேஸ்ட் கிளாத். இதை நான் இந்த துணியோடைக்கு வேஸ்ட் இருந்தது அதையே உள்ளே வச்சிடறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுன்னா நல்லா ப்ளஃபியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப முக்கியங்க, அந்த ஃப்ளவரை ஒரே மாதிரி பிடிச்சி ஈக்குவலான ஷேப்பில் பிடிச்சி இந்த பக்கம் தைச்சி விடுங்க. நீங்கள் அந்த பூவோடைய அந்த பூ என்ன கலரில் எடுக்கிறீங்களோ, அந்த பூ மேக் பண்ணுறீங்களோ அந்த கிளாத் கலர்லேயே வந்துட்டு நூல் வச்சு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் க்ரீன் கலரில் செஞ்சு காமிக்கிறேன். நல்லது ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அது பிரித்து வராது. இந்த பக்கமும் நல்லா ஈக்குவலாக பிடிச்சி நீங்கள் அந்த நாட் போட்டு தைச்சி முடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பூ ரெடிங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அழகாக அந்த கீழே மொட்டு மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்துட்டு நம்ம ஹேர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட ஹேர் பேண்டில் அழகாக டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.